அனைவருக்கும் வணக்கம். பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவில் டின்னிட்டஸ் அப்படின்ற காது இரைச்சல் பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கான பயிற்சிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்கான பயிற்சிகள் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி பண்ணுங்கள். இதை உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக பிராணா ரீஹாப் சென்டர்லேருந்து மிஸ் தேவயானி ஃபிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காங்க. வாங்க எக்ஸசைஸை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். டினிட்டஸ் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி சேரில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஹெட்டை வந்து ஃபார்வர்டாக பேக்வேர்டாக பெண்ட் பண்ணணும். ஸ்லோவாக பெண்ட் பண்ணுங்கள். நெக் பெயின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களால் குனிஞ்சு நிமிர முடியுதோ அந்தளவுக்கு குனிஞ்சு நிமிர்ந்தால் போதும். இதை வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது நெக் சைடு ஃப்ளெக்ஷன். உங்களோட காது வந்து ஷோல்டரை டச் பண்ணுற மாதிரி சைடில் பெண்ட் பண்ணணும். ஸ்லோவாக எந்த அளவுக்கு சைடில் பெண்ட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு சைடில் பெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. தேர்டு நம்ம பார்க்க போகிறது சைடு ரொட்டேஷன். அதாவது இப்படி சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். எந்தளவுக்கு ஸ்லோவாக நெக் பெயின் இல்லாமல் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இதையுமே ஒரு 5 to 10 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாப் ரொட்டேஷன். ஹாப் ரொட்டேஷனுக்கு இந்த மாதிரி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி நெக்கை வந்து சைடில் இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நெக்கை ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி சைடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இதுவுமே வந்து ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்கணும். ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிறது நெக் ஸ்ட்ரெச்சிங். நெக் ஸ்ட்ரெச்சிங்கில் ஃபஸ்ட்டு ட்ரஃபீசியஸ் மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணி உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து தலையில் வச்சு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள அந்த ட்ரஃபீசியஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைடு பெண்ட் பண்ணி உங்களோட ரைட் ஹேண்டை வந்து தலையில் வச்சு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுங்க. எந்த சைடு பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கையை வச்சு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதையுமே ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். ஸ்ட்ரெச்சிங்கை வந்து 3 to 5 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கு இப்போது லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டை தலையில் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுக்கும்போது பின்னாடி இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து ஒரு 5 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணும். அதே மாதிரி ரைட் சைடு வந்து சைடில் பெண்ட் பண்ணி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணணும். ரைட் ஹேண்டை தலையில் வச்சு ஒரு மைல்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது பின்னாடி உள்ள மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதையுமே வந்து ஒரு 5 கவுண்ட் ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 ஸ்ட்ரெச்சிங்குமே வந்து 5 to 7 டைம்ஸ் வந்து செய்யணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஹேண்டை வந்து காது வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் தலையில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி ஆள்காட்டி விரலை வந்து நடுவிரல் மேலே வச்சு உங்களோட தலையில் ஒரு டேப் பண்ணணும். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். இந்த வைப்ரேஷன் வந்து கேட்கும்போது உங்களோட காது இரைச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த செய்யும்போது காதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணணும். இப்போ இந்த 5 வகையான பயிற்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் லாஸ்ட்டு ஸ்டெப் இந்த தலைக்கு பின்னாடி வச்சுட்டு இந்த டேப்பிங் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு மினிமம் 21 டைம்ஸ் செய்யுங்க. இது செய்யும்போது தான் உங்களுக்கு உள்ள பிரெயினுக்குள்ள உள்ள சொமட்டோ சென்சரி இன்புட் வந்து
பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால இந்த டினிட்டஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்மி. அட்லீஸ்ட் இந்த எக்ஸசைஸால் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.